சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே கெடாவை கூட்டிகிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு வெட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா சாமி கும்பிட்டு ஆடு சம்மதிச்சுக்கு அப்புறம்தான்ப்பா கெடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், இங்கு ஆடு தலையில் பார்த்தா மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க. ஆனால் ஆடு பார்த்தா தலையை ஆட்டவே மாட்டேங்குது. எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா ஆடு இம்புட்டு நேரமாயும் தலையை ஆட்டவே மாட்டேங்குது, ஆடு சம்மதிச்சு தலையை வெட்டினாதான் சாமிக்கு படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், இங்கே அப்பத்தா வந்துட்டு ஐயா வல்லவா சம்மதம் கொடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவில் இருந்து எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தலையை பார்த்தா ஆடு ஆட்டவே மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. தமிழ் அங்கே பாரு, ஆடு வெட்ட ரொம்ப நேரம் ஆகுது போல, கடை வந்ததே ரொம்ப நேரம் கழிச்சு தான். அங்கே சாப்பாடு இன்னும் தயாராகவே இல்லை. இதுக்கு மேலே கடை வெட்டி அங்கே சாப்பாடு நடத்த அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், தெரியலையம்மா அங்கே என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா தனா ஓடியாந்து, அம்மா அங்கே ஆடு தலையை ஆட்டவே இல்லை, ஆடு அப்படியே நிற்கிது, தலையை ஆட்டினதுக்கு அப்புறம்தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனம் சொல்லவும், இங்கே பாரு தமிழ், உனக்கு அந்த வல்லவன் துணையாக இருக்காரு போல, ஆடு தலையை ஆட்டினாதான் வெட்ட முடியும், ஆடு அப்படியே நின்றுச்சுன்னா தலையை வெட்டக்கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆடு பார்த்தா தலையை ஆட்டுற மாதிரியே தெரியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஐயா ஆடு தலையை ஆட்டவே மாட்டேங்குது, வெட்ட முடியாதியா, நம்ம வேணா வேற ஆடு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், யோ என்னையா சொல்ற, இனிமேல் வேற ஆடு போய் சந்தையில் பார்த்து கீத்து வாங்கி வந்து அதை வெட்டி சமைக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோபம் வந்துடுது. அப்போ ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு போல, ஆடு இப்படி தலையை ஆட்டாமல் இருந்துச்சுன்னா சாமி குத்தம் தான் இருக்கு, அதனால தான் ஆடு சம்மதிக்க மாட்டேங்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது பார்த்தா ராஜாங்கத்தோட காதில் விழுந்துருது. என்ன சாவித்திரி, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், எனக்கு தெரியலையே அண்ணே, உனக்கு உடம்பு சரியாச்சுன்னா நான் கிடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ பூசாரி, அது தலையை ஆட்டினா என்ன ஆட்டலன்னா என்னையா, அதை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பண்ணிடவே கூடாது, நான்லாம் அதை பண்ணவே மாட்டேன், ஆடு தலையை ஆட்டி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் வெட்டணும், அப்படி வெட்டினாதான் அந்த வல்லவன் அதை ஏற்றுக்குவார், யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், அடியே அரக்கிரிக்கி, உனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேண்டுதல் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு 4 கிழமை எதுவும் பார்க்காம நீ பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்ட. ஆனால் சாமி என்ன நினைக்குதோ அது தாண்டி நடக்கும். இன்னைக்கு இங்கே கிடா விருந்து நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு அந்த வல்லவன் நினச்சா மட்டும்தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், போச்சு போச்சு, இன்னைக்கு கிடா விருந்து எதுவும் நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியா வாங்க, பொழுது போயிருச்சு, மதியத்தை தாண்டிருச்சு, இதுக்கு மேலே கடா எங்கே சம்மதம் சொல்ல போகுது, போங்க போங்க அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கெடா விருந்தில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா ஒரே அசிங்கமாக போயிடுது. எல்லாரும் பார்த்தா மொய் விருந்து பக்கம் போகிறாங்க. வந்ததும் வந்துட்டோம், நம்ம கையில் இருக்கிறத செஞ்சு விட்டுட்டு போவோம், என்ன அந்த புள்ள படிப்புக்காகத்தானே இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு, வாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கூட்டமும் பார்த்தா மொய் விருந்து பக்கம் போகுது. கடைசியில் பார்த்தா தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் கூட்டம் நிரம்பி வலியுது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கையில் இருக்கிறத செஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரிக்கு வயிறு ரொம்ப எரியுது. அடியை எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட வந்து சாவித்திரி கத்தவும், என்னது என்னால, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஒன்னால தாண்டி, ஒன்னால தான் எல்லாம் ஆச்சு, ஒன்னால தான் இப்போ கடா சம்மதிக்காம கோயிலுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், நான் என்ன பண்ணேன், சும்மா என்னையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும், ஆமாம் எவனோ ஒருத்தன் கூட இருந்து குழந்தை உண்டாகி கட்டின புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு இருக்க, இப்போ எப்படி இந்த குடும்பம் நல்லா இருக்கும், அதனால தாண்டி கடா சம்மதிக்காம
இப்படி சாமிக்கும் படையல் போட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்விதான்னு சாவித்திரி பேசவும் இங்க தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வந்துடுது. அதை விட சேதுக்கு பார்த்தா கோபம் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்து கையை ஓங்கி அடிக்கவே போயிடுறாரு. என்ன சேது, என்னையவே அடிக்க வாரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அத்தை ஆடு சம்மதிக்காததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நீங்க எதுக்கு இப்போ தமிழ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா சேது, நீ தானே சொன்ன எவன் கூடயோ இருந்து இவ பிள்ளைய கொண்டாந்துருக்கான்னு, அதான் சொன்னேன். இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி சாமி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் தமிழ் செல்வியை மாட்டி விடுற மாதிரி பேசவும் இங்கே சேது வந்துட்டு போதும் சும்மா வாயை முடுங்க, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சது நீங்கள். இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் பழியை தூக்கி தமிழ் செல்வி மேலே போடுறீங்களோ, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கர கோபத்தோடு சொல்லவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு இந்த சேது என்ன அந்த தமிழுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுகிறான், அவளை இவன் மன்னிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.